இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாங்களா? எதனால இவங்களுக்கு இப்படி ஆச்சு? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்பல இருந்து தான் அம்மா இப்படி இருக்காங்க. இவங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன ஆக்சிடென்ட்ல மனசளவுல பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பர்மனன்ட் கிடையாது, குணமாக கூடியதுதான். ஆனா நீங்க சொன்ன சிம்டம்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் இவங்க ரெக்கவரி ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க கண்டினியூவா இவங்க பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. அது இவங்க ரெக்கவரி ஆறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே டாக்டர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி அப்பப்போ ஞாபகம் வந்து போறதும் கொஞ்சம் டேஞ்சரான ஸ்டேஜ் தான். அதனால நீங்க சொல்ற விஷயம் இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம பாத்துக்கணும். ஓகே டாக்டர். மத்தபடி she will be fine. டாக்டர், அம்மாவை பார்த்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லிட வேண்டாம். டோன்ட் வரி, சிவா ஆல்ரெடி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப நான் போயிட்டு வரேன். டேக் கேர். ஓகே டாக்டர். தேங்க்யூ. ஹலோ அயலி, நீ எங்க இருக்க? நான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயம்னு? நாளைக்கு கோர்ட்ல எங்க டிவோர்ஸ் கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங். இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அவன் கால் அட்டன் பண்ணல. அதான் நான் உனக்கு கால் பண்ணேன். அயலி, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இந்திராணி கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அந்த வீட்டுக்கு வர்றது முடியாத காரியம். அதனால நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? இந்திராணிய எப்படியாவது என்கிட்ட கூட்டிட்டு வர முடியுமா? நான் அவகிட்ட பேசி புரிய வைக்க பாக்குறேன். என்னென்ன சொல்றீங்க? அண்ணி உங்ககிட்ட வந்து பேசுறதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏற்கனவே உங்க மேல அவங்க சரியான கோவத்துல இருக்காங்க. நானும் சிவாவும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அண்ணி அவங்க புடிச்ச புடியில இருந்து விலகிறதாவே இல்ல. டைவர்ஸ் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. எனக்கு புரியுது அயலி, ஆனா எனக்கு வேற வழி இல்ல. நாளைக்கு கோர்ட்டுக்கு போற வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள நான் இந்திராணிய பார்த்து பேசி ஆகணுமா? நீயும் சிவாவும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரிங்கண்ணே, நாங்க ட்ரை பண்றோம். சரிம்மா, நான் உனக்கு எங்க வரணும்னு சொல்லி லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ இந்திராணியை கூட்டிட்டு அங்க வந்துருமா? சரிங்கண்ணே. சரிம்மா, தேங்க்ஸ்.